வணக்கம் நண்பர்களே. துளசி செடி வீட்டில் வைக்கிறது ரெண்டு விதமாக நல்லதும்பாங்க. ஒன்று ஆன்மீக ரீதியாகவும், இன்னொன்று மருத்துவ ரீதியாக நல்லது அப்படிம்பாங்க. துளசி செடியை நம்ம வாங்கணுங்கிறதுக்காக நர்சரியில் போய் துளசி செடியை வாங்கி வைக்கிறோம். ஸோ அதை தொட்டியில் வைக்கும்போது எப்படி வைக்கணும்னு தெரியாமல் வச்சுட்டு, ஸோ அதை பராமரிக்கவும் தெரியாமல் தண்ணி நிறைய ஊற்றி வேறு அழுகி செடி வம்பாக போயிடுது. மறுபடியும் வாங்கி வைக்கிறோம். ஸோ செடி வம்பாக போயிடுது. ஸோ நம்மளே வீட்டில் எளிய முறையில் நாற்று மூலமாக நடவு செய்து எப்படி, விதையின் மூலமாக எப்படி நம்ம செடியை உருவாக்குறது எப்படிங்கிறத நம்ம ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். துளசி செடி மருத்துவ குணத்தை பற்றியும் சொல்லியிருக்கோம். அப்படி 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம நாற்று மூலமாக நடவு செஞ்ச துளசி செடி இப்போ எப்படி இருக்குங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு. ஸோ நாற்று மூலமாக எப்படி நடவு செய்யலாம்னா, நாற்று அந்த விதை செடி பக்கத்தில் இருக்கிற செடிகளில் அந்த விதைப்பட்டு காற்று மூலமாக விதைப்பட்டு அந்த நாற்று உருவாகுது. அந்த நாற்றை நம்ம வேறு அடிபடாமல் எடுத்து இன்னொரு தொட்டியில் நடவு செஞ்சால் முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளோதான். இந்த செடி அழகாக க்ரோத் கொடுக்கும். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஃபுல் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ துளசி செடி 100% ரிசல்ட் கொடுக்கும் நாற்று மூலமாக நடவு செய்கிறது அப்படிங்கிறத. ஸோ பாருங்கள், செடி நாற்று மூலமாக நடவு செஞ்சது எவ்வளோ செழிப்பாக வளர்ந்து நிற்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இவ்வளோ எளிய முறையில் நம்ம வீட்டிலே உருவாக்குறதை விட்டுட்டு நம்ம நர்சரியில் போய் காசை கொடுத்து வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.